பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று நம்மிடையே நமது சமுதாயத்தினர் எவ்வளோ துவா கேட்டவண்ணம் இருக்கின்றனர். துவாக்கள் ஒரு சிலருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு சிலருடைய துவா நிராகரிக்கப்படுகிறது. இது ஏனென்றால் அல்லாஹ் தன் மறையிலே கூறுவான், வமினன் நாசிமய அபுதுல்லா அல்லாஹர். சந்தேகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டே என்னை என்னை விரும்புவோரும் உண்டு என்று அல்லாஹ் கூறுவார். நிச்சயமாக சந்தேகத்தில் இருப்போர் எத்தனையோ பேர் உண்டு. அல்லாஹ் இருக்கிறான் இல்லை என்பதில் மிக பெரும்பாலான சந்தேகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குவார்கள். அப்படி வணங்குபவர்களுக்கு எப்படி அவர்கள் துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்? நல்லவையும் தீமையும் சமமாக ஆட்டாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களின் அவர்களுடைய துவாக்கள் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துவா கேட்க வேண்டும். மேலும் இந்த ஒரு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற ஒரு திக்ர் இருக்கிறது. இது ஓதுவதற்கும் நாம் மனனம் செய்வதற்கும் இதனுடைய பொருளை மனதில் வைத்துக் கொள்வதற்கும் மிகவும் என்னவாக இருக்கும், மிகவும் எளிதாக இருக்கும். இந்த ஒரு திக்ரை நாம் என்ன செய்யலாம்? தினமும் ஒரு 1000 முறை ஓதி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று 1000 முறை ஓதி, அதன் பொருள் அறிந்து ஓதி, அதன் பின் அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன கேட்க வேண்டும்? துவா கேட்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ் தான் நமக்கு வக்கீல், அல்லாஹ் நமக்கு எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்கள் அவன் நல்லவன் என்ற அப்பொருள் புதிந்த இந்த வசனத்தை, இந்த திக்ரை நாம் 1000 தடவை ஓதி அல்லாஹ்வை மகிழ்வித்து பின் அவரிடம் கேட்கும் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை என்பது பெரும்பாலான ஆலிம்கள் இவ்வாறு கூறுகின்றனர். எனவே நாம் என்ன செய்யலாம்? இது நிச்சயமாக கை கொடுக்கும். ஏனென்றால் நாம் இங்கே ஒருவரை மகிழ்வித்து நாம் என்ன ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சாதகமான செயல் செய்ய வேண்டும் என்றால் ஒருவரை மகிழ்விக்கிறோம். அவர்களை போற்றி புகழ்ந்து நாம் என்ன செய்கிறோம்? அவர்களிடம் காரியத்தை சாதித்துக் கொள்கிறோம். நம்மை படைத்தவன் அல்லாஹ், அரசர்களுக்கெல்லாம் அரசன். அவனை நாம் இவ்வாறு அவன் நமக்கு தந்த திருமறையின் வசனங்களை வைத்து, அந்த வாசகத்தை வைத்து அதை திக்ராக பாவித்து மனதில் நன்றாக உள்ளுணர்வுடன் மன ஒற்றுமையுடன் அதை ஓதி அல்லாஹ்விடம் உயர்ந்த ஒரு துவாவை நம்ம ஏதாவது மனதில் வைத்துக்கொண்டு அதை நாம் கேட்டோமே ஆனால் நிச்சயமாக நடைபெறும் என்பது துளியும் சந்தேகமில்லை. எனவே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த திக்ரை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்கள் அவன் நல்லவன் என்ற பொருளை மனதில் சேர்த்து வைத்துக்கொண்டு இவ்வாறு முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் குடும்பத்தினருக்கு குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தினர் எட்டி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.